Hello students, welcome to Max Magic Time. இன்னைக்கு 8th standard Maxல example 1.5 தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? Compare 3/4 and 5/6. அதாவது 3/4 மற்றும் 5/6 ஆகியவற்றை ஒப்பிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணி எது வந்து கிரேட்டர் த நம்பர், அதாவது எது வந்து பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு சம் பார்த்தோம். அதுல வந்து டினாமினேட்டர் வந்து சேமா இருந்துச்சு. இந்த பைக்கு கீழே இருக்கு இல்லையா, இந்த நம்பர் வந்து சேமா இருந்துச்சு. அதனால நம்ம ஈஸியா ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பாருங்க, டினாமினேட்டர் இங்கே 4 இருக்கு, இங்கே 6 இருக்கு. நம்ம இது அப்போ வேற வேறையா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் தான் கண்டிப்பா போடணும். 4க்கும் 6க்கும் எல்சிஎம் போட்டோம்னா 2 2s are 4 வரும், 3 2s are 6 வரும். அகெயின் 2ஆல போட்டோம்னா 1 2s are 2, 3 அப்படியே போட்டுறணும். நெக்ஸ்ட் 3ஆல போடணும், 1 அப்படியே வந்துடணும். 1 3s are 3. என்ன பண்ணணும்னா அந்த 2 × 2 × 3 இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 12 வருது. இந்த 12 தான் நமக்கு வந்து டினாமினேட்டரில் வரணும். இப்போது இந்த 3/4 இருக்கு இல்லையா, அந்த 4க்கு பதிலாக நமக்கு 12 வரணும். ஃபஸ்ட்டு 3/4 வச்சு சம் பண்ணுவோம். 3/4 எடுத்துகிட்டு டினாமினேட்டர் 12 வரணும் அப்படின்னா 4ஐ எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். 4ஐ 3ஆல் பண்ணோம்னா டினாமினேட்டர் 12 வருமா? 4 3s are 12 வந்துடும். ஓகே, கீழே வந்து 3ஆல் பண்ணோம் அப்படின்னா மேலேயும் 3ஆல் தான் கண்டிப்பாக மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 3s are 9 அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட் 3/4 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 5/6 பண்ணணும். 5/6 கீழே வந்து 6 இருக்கு. 6ஆல எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டர் 12 வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 6ஆல 2 போடலாமா? 6 2s are 12 அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட்டு கீழே 2ஆல போட்டோம் அப்படின்னா மேலே கண்டிப்பாக 2ஆல தான் போடணும். 5 2s are 10 அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ வந்து இந்த 9/12ம் 10/12ம் கீழே டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சா? இப்போ மேலே உள்ளதை பார்க்கலாம். இங்கே 9 இருக்குது, இங்கே 10 இருக்குது. எது பெரிய நம்பர்? 10 தானே பெரிய நம்பர். அப்போ வந்து கிரேட்டர் தன் சைன் வந்து இந்த மாதிரி போடணும். இந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து பெரிய நம்பருக்கு வரணும், இந்த டாட் வச்ச ஸ்பேஸ் வந்து சின்ன நம்பருக்கு வரணும். இப்போ என்ன பண்ணணும்னா 9/12ம் 10/12ம் எந்தெந்த நம்பருக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி, அதாவது கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற நம்பர்ஸை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கணும். 3/4 5/6. இங்கே நமக்கு எது பெரிய நம்பர்? 10/12 தானே. 10/12 எதுக்கு இருக்கு? 5/6க்கு இருக்கு. அப்போ 5/6 தான் நமக்கான ஆன்சர். அதாவது கிரேட்டர் தன் நம்பர் வந்து 5/6 தான். ஓப்பன் ஸ்பேஸ் வந்து பெரிய நம்பருக்கு இருக்கணும், டாட் வச்ச ஸ்பேஸ் வந்து டாட் வச்ச இது வந்து சின்ன நம்பருக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் 1.6 பார்க்கலாம். தேங்க்யூ.